ஹலோ மக்களே, இன்னைக்கு கோதுமை மாவில் நம்ம போலி பண்ண போகிறோம். 1 கப் மாவில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மேலே லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு 45 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. 1/2 கப் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு 5லேருந்து 7 விசில் வேக வைங்க. அதை இனி மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவை நான் 3 உருண்டையாக பிரிச்சுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் அதை மூடி வைக்கிறேன். 3/4 கப் வெல்லத்தில் 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா உருக்கி எடுத்துக்கிறேன். பதம் எதுவும் கிடையாது. பேனில் கொஞ்சம் நெய் சேர்த்து ஒரு பிடி தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம உருக்கி வச்சிருக்க வெல்லம், 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், அப்புறம் அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. நல்லா திக்காகணும். மாவை கை வச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உள்ளே அந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். எவ்வளோ தின்னா முடியுமோ அவ்வளோ தின்னா மாவை தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான போலி ரெடி ஆயிடுச்சு.